குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குட்டீஸ்க்காகவும் ஒரு அறிவு கதை வந்து சொல்லப் போறேன். இந்த கதைய கேட்கறதுக்கு குட்டீஸ்லாம் ரெடியா? ஓகே குட்டீஸ், நம்ம கதை சொல்லலாம். அ என்னன்னா 2 விவசாயி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. அதில ஒரு விவசாயி வந்து அதாவது விவசாயம் அப்படின்னா என்ன சார்ந்தது அப்படின்னாக்க, அ பயிர், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாரி பயிர் சம்மந்தப்பட்ட விவசாயம். இன்னொருத்தவங்க கரும்பு விவசாயம் பண்ணிட்டுருந்தாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராமு இருக்கார்ல, ராமு, கமலா 2 பேரும் கணவன் மனைவியா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. அதேமாரி சோமுவும், விமலாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டுக்காரங்க. அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருந்தாங்க. நம்மளோட ராமுவும், கமலாவும் வந்து நல்ல விவசாயத்தில நல்ல செழிப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னன்னா, நம்ப ராமு வந்து தன்னோட விவசாயத்தில வர வருமானத்துலேருந்து ஒரு பங்க எடுத்து, ஒரு பானை எடுத்து, அந்த பானைக்குள்ள ஒரு முடிச்சு போட்டு, பணத்த கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வைப்பாரு. அது வந்து அவர் வீட்ல யாருக்குமே சொல்ல மாட்டாரு. ஏன் அப்டின்னா, குழந்தைங்க படிப்புக்காகவும், அ கஷ்டம் வர காலத்தில அந்த பணத்த செலவு பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சேமிச்சு வைப்பாரு. அந்த சேமிச்சு வைக்கிற பணத்த பானைக்குள்ள போட்டு, அத வந்து பரண் மேல வைப்பாரு. ஆனா வந்து வீட்ல வந்து தன்னோட மனைவியோ, குழந்தைகளுக்கோ அது விவரம் தெரியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேமிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்பப்போ வர வருமானத்த வச்சு அவங்க செலவு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்ல சோமுவும், விமலா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து நெறையா விருந்தாடி வந்திருந்தாங்க. அந்த விருந்தாடி எல்லாமே வந்திருக்கும்போது, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து பருப்பு, அரிசி எதுவுமே இல்ல. அதனால பக்கத்து வீட்ல நம்மளோட ஃப்ரெண்டு தான அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கமலா. அவங்க கிட்ட வந்து, "அக்கா, அக்கா எனக்கு கொஞ்சோண்டு பருப்பு தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து விமலா கமலா என்ன பண்ணாங்க, "அப்படியா? நான் பரண் மேல பருப்பு வச்சிருக்கேன். அப்படியே எடுத்து தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மேல இருக்கிற பருப்ப எடுத்துட்டு வந்து விமலா கிட்ட குடுத்தாங்க. விமலா அந்த பருப்ப எடுத்துட்டு போனாங்க. ஆனா, சொல்லும்போது என்ன சொல்லி குடுத்தாங்க அப்டின்னா, "நான் பருப்பு பானைய ஃபுல்லா உங்களுக்கு குடுக்குறேன். நீயும் அத வந்து இதே மாரி நிரப்பி எனக்கு குடுத்துரு" அப்டின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விமலா வந்து தன்னோட வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளி எல்லாருக்குமே அந்த பருப்ப எடுத்து போட்டு சமையல் பண்ணி குடுத்தாங்க. விருந்தாளி 2 டேஸ், 3 டேஸ் அந்த மாரி தங்கிட்டாங்க வீட்லயே. அப்டி தங்கிட்டுருக்கும்போது பருப்பு எல்லாம் செலவாயிடுச்சு. கீழ பருப்புல கைய விடும்போது பானைக்குள்ளேருந்து ஏதோ முடிச்சு எல்லாம் வந்தது. அப்ப பார்த்தீங்கன்னாக்க, அந்த ராமு இருக்கார்ல, அவர் சேமிச்சு வச்சிருந்த பணத்த எல்லாம் அந்த பானைக்குள்ள தான் மறைச்சு வச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்து விமலாவோட கைக்கு வந்தது. ஆஹா! என்னடா இது பணம் முடிச்செல்லாம் வருதே! நெறைய பணம் காசெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு, தன்னோட கணவர வந்து சோமு கிட்ட போய் சொன்னாங்க விமலா. இது மாரி வந்து நெறைய பணம் இது மாரிலாம் வருது. நம்ம பக்கத்து வீட்ல அவங்க வீட்ல தான் அந்த பருப்பு பானை வாங்கிட்டு வந்தேன். நம்ம போய் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சோமு சொன்னாரு, "வேண்டாம், வேண்டாம். நீ பேசாம இரு. நீ கொண்டு போய் இருந்த இடத்துலயே வையி. நான் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது விமலாக்கு. என்னடா இது! அவங்களோட பணமாச்சே நம்ம குடுக்காம வச்சிருக்கோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில வந்து இவங்க கணவன், மனைவி 2 பேருமே கொஞ்சம் அந்த நேரத்தில கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால பயிர்கள்லாம் வாடிடுச்சு. கொஞ்சம் வருமானம் இல்லாம போனதுனால, இவரு என்ன பண்ணாரு, மேலே ஏறி பருப்பானையில கைய விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரண் மேல ஏறுனாரு. அங்க போனோனே பானைய காணோம். அப்போ வந்து தன்னோட மனைவி கமலா கிட்ட கேட்டாரு. அப்ப கமலா சொன்னாங்க, ராமு மனைவி கமலா, "அ எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து பானையில இந்த பருப்பு வாங்கின்னு போயிருக்காங்க. நான் பானையோட ஃபில் பண்ணி குடுத்துட்டேன். அவங்க வந்து நாளைக்கு வந்து அந்த பானை வந்து குடுத்துருவாங்க. பருப்பெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணி, ரீஃபில் பண்ணி குடுத்துருவாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் குடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே வந்து இவர் சொன்னாரு, "அ ஐய்யயோ! நீ வந்து எதனால வந்து இந்த பானைய அப்படியே குடுத்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? குடுத்து வேற 1 நாள், 2 நாள் ஆயிடுச்சு. நீ இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு வந்து இவங்க சொன்னாங்க, "மன்னிச்சிடுங்க, மறந்து போயிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட கடவுளே! நெறைய அதில பணம் இதெல்லாம் வச்சிருந்தேனே சேமிச்சு. இப்போ வந்து என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாரு. சரி, சரி நம்ம போய் நீ என்ன பண்ற? போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட போயி விமலா கிட்ட, அந்த பருப்பு பானைய வந்து எனக்கு குடுத்துருங்க. எனக்கு பருப்பு தேவைப்படுதுன்னு சொல்லி மட்டும் கேளு. அதில இருந்த பொருள்லாம் பத்தி எதுவுமே பேச வேண்டாம். அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
உடனே இவங்க வந்து போய் பக்கத்து வீட்ல, "அக்கா அந்த மாரி நான் நேத்து பருப்பு குடுத்தேன்ல உங்களுக்கு, அந்த பாத்திரத்த வந்து அந்த பானைய வந்து என்ட்ட குடுத்துருங்க. நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அது எனக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு உடனே வந்து, "ஓகே நானே கொண்டு வந்து குடுத்துர்றேன்னு" சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் போட்டு குடுத்துடலான்னு தன்னோட கணவர்கிட்ட சொன்னாங்க. ஆனா கணவர் ஒத்துக்கல. அதனால என்ன பண்ணாங்க, வெறும் பருப்ப மட்டும் ரீஃபில் பண்ணி அத கொண்டு போய் குடுத்துட்டாங்க. அத வாங்கின அவங்க வந்து தேடுனாங்க. பருப்ப தல குப்புற கொட்டி தேடுனம்போது ஒண்ணுமே இல்ல. வெறும் பருப்பு தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு திருப்பி போய் உண்மைய சொல்லி கேட்டாங்க. "இதுமாரி நான் வந்து பருப்பானையில நெறைய வந்து பொருள்லாம் அடைச்சு வச்சிருந்தேன். இதுமாரி எங்களோட சேமிப்பு அது. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. அத குடுத்துருங்க. உங்ககிட்ட தான் குடுத்துருந்தேன் என் மனைவி" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்டாங்க. ஆனா இல்லவே இல்ல. சத்தியமா இல்லன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாரு, அந்த கமலாவும், ராமுவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அப்ப ராஜா காலம் அப்படிங்கிறதுனால ராஜா கிட்ட போய் தீர்ப்புக்காக போய் ராஜா கிட்ட முறையிட்டாங்க. ராஜா சொன்னாரு, "சரி நல்லது. நாளைக்கு காலையில இத்தன மணிக்கு நீங்க வந்துருங்க. அந்த கோயில் வாசல்ல இருக்கிற தேர வந்து இழுக்கலாம்." அப்பயெல்லாம் என்னன்னா, தேர் இழுத்தாக்க, தேர் வந்துருச்சு அப்படின்னாக்க, அது வந்து உண்மை. உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர் வரல அப்படின்னா, அதுல வந்து பொய்த்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதனால வந்து தேர வந்து யார் இழுக்குறாங்களோ, அவங்க வந்து நான் உண்மைய சொன்னவங்க தேர இழுத்தா, தேர் கடகடன்னு ஓடி வந்துரும். பொய் சொன்னவங்க இழுத்தா, ஸ்ட்ரக் பண்ணும். "நீ வரவே வராது நிலைய விட்டு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே அதே மாரி 2 பேரும் போனாங்க. ராமுவும், கமலாவும் இழுத்தாங்க. கடகடன்னு தேர் ஓடி வந்துருச்சு. ஏன்னா, அவங்க உண்மைய சொல்லியிருக்காங்க. ஆனா, இவங்க 2 பேரும் இழுக்கும்போது தேர் வந்து ரொம்ப டைட்டா நிக்க ஆரம்பிச்சுருச்சு வெயிட்டா. அதால நகரவே மாட்டேன்னுச்சு. அப்போ வந்து உண்மைய வந்து ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. ஊர் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஊர விட்டு ஒதுக்கி வச்சு, அவங்களுக்கு விவசாயம் பண்ற நிலத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அப்புறமா பரவால்ல இருக்கட்டும். என்னோட நண்பன் தான் தெரியாம தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு மன்னிச்சு, அவங்கள மன்னிச்சு விட்டுட்டாங்க ராமுவும், கமலாவும் 2 பேருமே. அதுக்கப்புறம் அவங்க திருந்தி வாழ்ந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி வந்து அவங்களோட இத வந்து அவங்களே பத்திரமா வச்சு நல்லபடியா மேலும் மேலும் உயர்வானாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னாக்கா, நம்ம வந்து அடுத்தவங்க பொருள வந்து எப்பயுமே நம்மளோடதுன்னு நெனச்சு எடுக்கக்கூடாது. அவங்க தெரியாம நம்மள்ட்ட குடுத்துட்டா கூட நம்ம திருப்பி கொண்டு போய் அவங்கள்ட்ட குடுத்து உண்மைய சொல்லி குடுத்துறணும். அதனால மறந்தும் யார் பொருளையும் எடுக்கக்கூடாது. எந்த தப்புமே செய்யக்கூடாது. நேர் வழியில வாழணும், வளரணும். அவ்வளோதான் குட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கு நீதி கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க குட்டீஸ். பாய்.